ஓகே, என்னத்தை செய்ய போறீங்க? ஓகே, உங்களோட பேர் என்ன? Okay. Ano siya po niya? Ano ba? Ito ba? அச்சுறுத்தார். நமது தலைவர் நேற்று மயிலையில் உயிர் தப்பினார். கனடாவில் நிரந்தர மது உரிமை பெறுவதற்கான புதிய சட்டங்கள் கார்த்திகை மாதம் நடைபெற இருக்கின்ற உதவி வழங்கும் நாடுகள் சபையில் உரையாற்றுவதற்காக எனது தலைவர் வாஷிங்டன் செல்கின்றார். விரிவான செய்திகள். தமது ஊரில் இயங்கிக் கொண்டிருக்கும் காலையடி அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையை விமானம் மூலம் தாக்கி அழிக்கப்படுவதாக அல்கைடா தீவிரவாதிகள் மீண்டும் திட்டமிட்டுள்ளதாக எமது சங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சரும் புலனாய்வுத்துறை பொறுப்பதிகாரியான புகழ் தமிழ்முத்தி தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கூறுகையில், இன்று காலை அவர் அவசரமாக காலைக்கடன் கழித்துக் கொண்டிருந்த வேளை அவரது கையடக்க தொலைபேசிக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதில் அல்கைடா தீவிரவாதிகள் அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் தகர்த்த பாணியிலே இதை தகர்க்கப் போவதாகவும் செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாடசாலையின் வான்பகத்தில் எவ்வித விமானங்களோ
பறவைகளை பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சாந்தையில் இருந்து புறப்பட்டு செட்டிகுறிச்சி, கலட்டி, குன்னங்கலட்டி, பனிக்குளம் ஊடாக யாழ் செல்லும் விலக்கு சுரங்க போயத சேவை கால வரையின்றி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் விதசன் தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு குஞ்சங்கலட்டியில் இயங்குகின்ற ஐக்கிய நாடுகளின் துணை காரியாலயம் பலத்த பாதுகாப்பின் மத்தியில் தனது பணிகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அறியப்படுகின்றது. ஐரோடாவின் அச்சத்தினால் மக்கள் உயரமான கட்டணங்களில் வாழ்வதை முற்றாக குறைத்துக் கொண்டுள்ளார்கள் எனவும் அறியப்படுகின்றது. நேற்று முன்தினம் நமது சங்கத்தின் தற்போதைய தலைவர் மருத்துவ செல்வன் அவர்கள் தனது பணி நிமித்தம் அவரது காரியாலயத்திற்கு சென்று கொண்டிருந்த வேளை கருப்பு நிற பாணியில் வந்தவர்களினால் கடத்தப்பட்டிருந்தார். கடத்தப்பட்ட நமது தலைவர் என்ன ஆனார் என்பதை அறிய மக்கள் பதற்றத்துடன் காணப்பட்டதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றனர். இவர் நலமுடன் திரும்பி வர மக்கள் கோயில்களில் விசேட பூஜைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறையின் அபார தேர்தலில் 6 மணித்தியாளர்களின் பிற்பாடு இவர் ஒரு பட்டை புதலுக்குள் அருகாமையை கண்டுபிடித்துள்ளனர். இவருக்கு உடனடியாக அவசர மருத்துவ பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இவரை முழுமையாக பரிசீலித்த சங்கத்தின் மருத்துவ அதிகாரியான நடிகை சீவாளர் தெரிவிக்கையில் அவரது உடம்பில் நகங்களின் கீறல்கள் இருந்ததாகவும் அத்துடன் அவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தாளர்களை தெரிவித்திருக்கின்றார். இச்செயலை கண்டித்து நமது மக்கள் நாளை மாபெரும் கண்டன பேரணி ஒன்றை மார்க்க மாநகரத்தில் நடந்து திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவரின் கடத்தல் பின்னணியில் எமது முன்னிய தலைவர்கள் தமிழை சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று பாகிஸ்தான் ராணுவ பேச்சாளர் தொலைக்காட்சியில் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பண்கலை கலாச்சார ஒன்றியத்தில் செய்திகள். கனடாவில் வழங்குவதில் சில மாற்றங்களை கனடிய அரசாங்கம் அதிரடியாக மேற்கொண்டுள்ளது. முன்னைய காலங்களில் ஒருவர் கனடிய பிரஜாரிமை பெறுவதற்கு பரீட்சை எழுத வேண்டும். தற்போது அதில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போதைய புதிய நடைமுறையில் ஒருவர் கனடாவில் பிரஜாரிமை பெற வேண்டுமாயின் அவர் தனது குடும்ப நல மருத்துவரிடம் மருத்துவ சான்றிதழை பெற வேண்டும். அம்மருத்துவ சான்றிதழில் அவருக்கு கொலஸ்ட்ரால் அல்லது டயபிட்டிஸ் இருந்தால் மாத்திரமே அவருக்கு கனடிய பிரஜாரிமை வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இம்மாற்றத்தினால் அனைத்து தமிழக மக்களும் பயனடைவார்கள் என்று புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது. இச்சட்டமானது ஏரிய நாடுகளுக்கு கொண்டு வரப்பட்டால் இலங்கையர்கள் அனைவரும் பயனடைவார்கள் என நம்பப்படுகின்றது. வருகிற தீபாவளியை முன்னிட்டு எமது சங்கத்தின் தலைவர் செல்வன், எமது பாதுகாப்பு அமைச்சர் குவன் தமிழ்முத்து ஆகிய இருவரும் போசிங்டன் வெள்ளை மாளிகைக்கு அவசர அழைப்பின் பேரில் பயணங்களை மேற்கொள்ள உள்ளனர். இவர்கள் தங்கள் பயணத்தின் போது அவிச்ச நூறுமிளகாய், பனங்கிழங்கு, வெற்றிலை, நாரல்பாக்கு, மிக்சர் பேக் ஆகிய பொருட்களுடன் தங்களின் அன்பு பரிசு பொருட்களாக கிளாரி பெண்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் அங்கு 2 நாட்கள் தங்கிய விற்பாடு 4 திருப்பவர் என எமது வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றனர். இவர்கள் அங்கு கடலை வடக்கு ஏன் ஓட்டை போடக்கூடாது என்ற விவாதத்தில் கலந்து கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அப்போது நமது ஜெனிக்குளம் அன்பால் சனசும நிலையத்தின் தற்போதைய நிலைகள் குறித்து அதற்கான முழுமையான பாதுகாப்பு கோரியும் அதனை புனர்நிர்மாணம் செய்ய உதவிகளை கோரியும் இப்பயணம்